வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறது சூரிய பகவானுக்கு சொந்தமானது. சூரிய பகவானோட அம்சத்தில் பிறந்தவங்க யார்? உங்கள் நட்சத்திரம் கிருத்திகை அல்லது உத்தரம் அல்லது உத்திராடமா, உங்கள் ராசி சிம்மமா, அல்லது உங்கள் பிறந்த கிழமை ஞாயிற்றுக்கிழமையா, அல்லது பிறந்த தேதி 1 அல்லது 10 அல்லது 19 அல்லது 28. நீங்கள் எல்லாம் சூரிய பகவானோட அம்சத்தில் பிறந்தவங்க. அல்லது கிழக்கு பார்த்த வாசலோட வீடில் குடியிருக்கிறீங்களா, சொந்த வீடோ வாடகை வீடோ. நீங்கள் எல்லாரும் ஏதாவது ஒரு கோயிலில் பிடிச்ச சாமிக்கு எரியிற தீபத்தில் நெய் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணி பாருங்கள், நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. இன்றைக்கி நல்ல நேரம் உண்டா? கிடையாது. எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களை கொஞ்சம் நிதானமாக இருங்க. தேவையற்ற சிக்கல்கள் மன குழப்பங்கள் எல்லாம் இருக்குது. கோயில்லையும் வீட்டிலையும் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போது சிவபெருமானை நினச்சிக்கோங்க. ஓம் ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். உடல் நலத்தில் அக்கறை காட்டுங்க. அசைவ உணவை தவிர்க்கிறது நல்லது. அளவாக சாப்பிட்றது நல்லது. வண்டி ஓட்டுறது கவனமாக இருங்க. அனுகூலமான எண் உங்களுக்கு 4, 6. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களை தேவையற்ற மன குழப்பம் சலனம் சபலம் எல்லாம் வரும். அசட்டு தைரியமும் வரும். தோற்று போயிடுவீங்க. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்கள் அல்லது எழுதுங்க. அப்போது சிவபெருமான நினைங்க. ஓம் சோமநாதரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 6, 1. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மிதுன ராசியார் நேயர்களை பிரமாதமான நாள். எங்கள் கண்ணே பற்றோம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன வேலையில் இருந்தாலும் பிரமாதம், சந்தோஷம். பேச்சு சாமர்த்தியமும் பொறுமையும் ஜெயிக்கும். குறிப்பாக புனர்பூச நட்சத்திரத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. மற்றவங்களுக்கு நல்லா இருக்குது. சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 9. அனுகூலமான திசை கிழக்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களை 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன வேலையில் இருந்தாலும் எல்லா தரப்பினருக்கும் பிரமாதமான நாள். உங்களுடைய பலம் என்னங்க? பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம். இது ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லாவே இருக்கும். பூசம் நட்சத்திரத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். மற்ற 2 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கும். கலக்கலான நாள். சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 4, 7. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். அசைவ உணவு வேண்டாம். வண்டி ஓட்டுறது கவனம். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். கையிலையும் பையிலையும் பணம் அளவாக இருக்கட்டும். முக்கிய முடிவு வேண்டாம். வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமானை நினச்சிக்கோங்க. ஓம் ஓம் ஆஞ்சநேயரே போற்றி, ஆஞ்சநேயரே போற்றி அப்படின்னு மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது நல்லது. கவனம். எல்லா விஷயத்துலையும் கவனம். அனுகூலமான எண் நிறம் திசையெல்லாம் இல்லை. கன்னிராசிக்கார நேயர்களை கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். தேவையற்ற தடுமாற்றம் குழப்பம் சிக்கல் இதெல்லாம் இருக்குது. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமானை நினச்சிக்கோங்க. ஓம் பார்கவீஸ்வரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கோயிலையும் வீட்டிலையும் தீபம் ஏற்ற மறந்துட வேண்டாம். பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நிதானமாக எல்லா விஷயத்துலையும் இருக்க வேண்டியது முக்கியம். அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 5. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. துலாராசியார் நேயர்களை பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். காரியம் சிறப்பாகும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் எல்லா தரப்பினருக்கும் சந்தோஷம். உங்களுடைய தாராள மனப்பான்மை, உங்களுடைய கலா ரசனை, புத்தி கூர்மை எல்லாம் ஜெயிக்கும். குறிப்பாக
விசாகம் நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது, மற்றவங்களுக்கு நல்லா இருக்குது, பெண்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. சந்தோஷம். அனுகூலமான எண் 4, 6. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, அவசரப்பட்டு தோற்று போயிடுவீங்க. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில், வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, நிதானமாக இருக்கணும்னு சொல்லி. எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் பொறுமையாக யோசித்து செய்ய ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அந்த வழிபாடு உங்களை காப்பாற்றிடும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்ல சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமானை நினைங்க. ஓம் ஓம் திருநள்ளாரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 3, 1. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களை, பரவாயில்ல, ஆனாலும் கோபம் குறைய மாட்டேங்குது. டக்குன்னு கோபம் வந்துடுது இல்லைங்க. இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டா நல்லது. முடியலையே, அப்படி பண்ணுறாங்களே, அப்படி தான் பண்ணுவாங்க, நீங்கள் தான் கட்டுப்பட்டு போகணும். அதுக்கு கோயிலில், வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போது சிவபெருமானை நினச்சிக்கோங்க. என்ன சொல்கிறது? ஓம் ஓம் ஆஞ்சநேயரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும், நிதானம். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களை, கொஞ்சம் நிதானமாக இருங்க. தேவையற்ற வம்பு வரும், பிரச்சனை பெருசாகும். தப்பிச்சுக்கலாம். எப்படி? கோயிலில், வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போது அன்னை மகாலட்சுமி நினைங்க. ஓம் சாயாதேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும், நிதானம் எல்லா விஷயத்துலையும். அனுகூலமான எண் 2, 3. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களை, வீம்பு, வெத்து பிடிவாதம், இதனாலலாம் தோற்று போயிடுவீங்க. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில், வீட்டில் எரியிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, மனசு சாந்தமாக இருக்கிறதுக்காக. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. ஓம் ரோஹிணி தேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும், நிதானம். அனுகூலமான எண் 5, 1. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும், எல்லா விதக்காரர்களுக்கும், என்ன தொழில் இருந்தாலும் எல்லா தரப்பினருக்கும் நல்ல நாள். என்ன நடந்தாலும் அதனுடைய விளைவு உங்களுக்கு நன்மையை தரும். குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு ரொம்பவே சிறப்பு, மற்றவங்களுக்கு சிறப்பு. அப்புறம் என்ன? சந்தோஷம். பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. அனுகூலமான எண் உங்களுக்கு 7, 2. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் பச்சை, கருப்பு. நேயர்களை, இன்று நல்ல நேரம் இல்லை. சிம்மராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே மாணிக்க மோதிரம் போடுறது நல்லது. போட்டால் என்ன விதிமுறை? ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. கல்யாணமான சிம்மராசிக்கார நேயர்களை, கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே சிம்மமாக இருந்தாலோ, சிம்மம் மகரமாக இருந்தாலோ, சிம்மம் கும்பமாக இருந்தாலோ ஜோசியரை கேட்டுக்கிட்டு பரிகாரம் பண்ணிக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.